கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் அப்படிங்கிற இந்த புக்கில் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்லியிருந்தாங்க. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸசைஸை உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு கோல் இருக்கணும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ வந்து உங்களுக்கு பைக் வாங்கணும் அப்படின்னு ட்ரீம் இருக்கலாம். இல்லை இந்த ஒரு பொசிஷனுக்கு நான் போகணும்னு ஒரு ட்ரீம் இருக்கலாம். இல்லை இந்த ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் எனக்கு நடக்கணும் அப்படின்னு கோல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியராக வந்து சூஸ் பண்ணிக்கணும். 2வது விஷயம், நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு அமைதியான இடத்துல, அது வீடாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல நீங்கள் ஒரு அமைதியாக உட்காந்துருக்கணும். உங்களோட பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ரொம்ப டீப்பாக வந்து நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்து வெளியில் விடுறது, அது பண்ணலாம். உங்களோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக மாற்றிக்கலாம். இல்லை 10லேருந்து 1 வரைக்கும் பேக்வேர்ட்ஸில் ரொம்ப பொறுமையாக எண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பாடியை ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது, அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். 5 சென்சஸால் ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்ககிட்ட பைக் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த பைக்கை வந்து நீங்கள் உண்மையாலுமே உங்ககிட்ட பைக் இருக்குது, அதை நீங்கள் தொடுறீங்க, அதை வந்து த்ராட்டில் பண்ணுறீங்க. அந்த பைக் வந்து உங்கள் வீட்டு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாமே அந்த பைக்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த பைக் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, அந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை அதுக்கு பர்த்டே வருதுன்னா, அது எப்படி இமேஜினேஷன் பண்ணும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அது எந்த அளவுக்கு ட்ரீம் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு ட்ரீமில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் அது நெகட்டிவான தாட்ஸும் நமக்கு வரும். இதெல்லாம் நடக்குமா, நடந்திருக்குமா, அது ரியாலிட்டி இல்லையே, அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களும் உங்களுக்குள்ளே வரலாம். அப்படி வரும்போது அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு திரும்ப அந்த பாசிட்டிவான ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே நீங்கள் போங்க. திரும்ப திரும்ப அதை இமேஜினேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது உங்களால் இந்த ஆக்டிவிட்டியை ஒரு நாளையில் எத்தனை தடவை பண்ண முடியுமோ அத்தனை தடவை இந்த ப்ராக்டிஸஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான், பட் ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த இமேஜினேஷன் இந்த ப்ராக்டிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கொடுத்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்களும் பண்ணுங்கள். அந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் அப்படிங்கிற புக்கில் இருந்து இன்னும் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை படித்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.